பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய முதல் வாரம் வீக்கெண்ட் எபிசோட் 2வது நாளாகிய இன்று 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து யாருக்கு வந்து ஹேட் அதிகமா இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் வந்து அதிகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து விஜய் சேதுபதி அவர்களால முன்வைக்கப்படுது. உண்மைய சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னுவாய்ங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பூரா திவாகருக்கு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் இன்கிரீஸ் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறானுங்க. பரவாயில்லையேடா, நல்லா கெஸ் பண்றீங்களே. வெளியில திவாகருக்கு சப்போர்ட் வந்து சும்மா கிறுட்டு 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 கிறுட்டுன்னு எகிரி இருக்கு அப்படிங்கிறத அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேட் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து கமருதீன் மற்றும் விஜே பாரு இவங்க 2 பேர் மேல வந்து குத்திட்டாங்க. விஜய் பாரு நேத்து வீட்டுக்கு போறேன் அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் எஸ்ஜே சூர்யா மோடுக்கு போய் அப்படியே பாரு அழுகிறத கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன கதறு கதற போதோ தெரியல. நேத்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னது யார் நடிப்பா அப்படின்னு கேக்குறதுக்கு பாருதான் நடிப்பாங்கன்ட்டாங்க. நான் நடிக்கிறேனா அப்படின்ட்டு என்ன கொஞ்சம் ஓவரா நடிக்கிற நீ வாங்கின காசுக்கு மேல கூவுறடா கொய்யா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஹேட்டும் பாரு மேல இருக்கு அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயே பாரு பண்றது இரிட்டேட்டிங் டு த கோர். அதுவும் திவாகர் கூட கலையரசன் கூட பழகுறதெல்லாம் அப்படியே ஃபேக்கா இருக்கு. இவங்களுக்கு வெளியில சோசியல் மீடியால ஒரு ஆதரவு அலை இருக்கு. இவங்களோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணோம்னா ஒரு 100 நாள் ஒப்பேத்திடலாம் அப்படிங்கிற கணக்கு தானே தவிர உண்மையாகவே இந்த கலையரசன் கூட திவாகர் கூட எல்லாம் பாரு வெளியில இருக்கும்போது பழகிருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இந்த கமருதீன் இருக்கிறான்ல, இந்த பொறுக்கி இவன் வந்து பிசிக்கல் வயலன்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு தக்க காயடிய விஜய் சேதுபதி தரப்புல இருந்து கொடுத்துருக்காருன்னு தான் பார்க்கணும். நேத்தெல்லாம் அவனை வச்சு செஞ்சிருந்தாரு. சீசன் 8ல வந்து ராணவ எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி உக்காரு உக்காரு பொத்திண்டு உக்காருறா மூளையில வந்துட்டான் ஆட்டிண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாரு கமருதீன். இன்னும் நல்லா வச்சு செஞ்சிருக்கணுங்கிறேன். யாரா நீ எல்லாம் அஹ், காரி துப்ப வேண்டியது, கழுவி ஊத்த வேண்டியது, லூசு மென்டல்னு சொல்ல வேண்டியது, மறுநாள் காலையில போய் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மன்னிச்சிருங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல வேண்டியது. யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டா? எவன்ட்டே அவன் தப்பா கத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. சண்டை போட வேண்டியது, போய் சாரி கேட்க வேண்டியது, இதே 100 நாள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ண கண்டஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். இதெல்லாம் பழைய ஃபார்முலாடா, புதுசா ஏதாவது ஒன்று யோசிரா அப்படின்னு தான் இந்த காமெடி பீஸ் கமருதீனுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you in the next video. மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Bye bye.